அவர்கள் சொல்லிவிட்டார்கள், என் பையன் வரதட்சணைக்கு எதிரி, திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துவதற்கு எதிரி. இந்த பெண் எங்கள் வீட்டிற்கு வந்தால் மருமகள் தானே, அந்த வகையில் இப்போதே எங்கள் மகளாக ஏற்று நாங்களே திருமண செலவையும் செய்து கொள்கிறோம். அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்தால் ஒரு சிக்கல் இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சிக்கல் என்று கேட்டார் ஜெயன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பையன் கம்யூனிஸ்ட், நாத்திகனும் கூட, கடவுள் நம்பிக்கை அறவே கிடையாது, எந்த கோயிலுக்கும் போக மாட்டான். இது ஒரு சிக்கல், இதை உங்கள் பிள்ளையிடம் சொல்லிவிடுங்கள், நீங்களும் ஒப்புக்கொண்டால் திருமணம் என்று. இவருக்கு யோஜனை. அவர்கள் சென்று விட்டார்கள். பெண்ணை கூப்பிட்டு அவர் கேட்டார். பெண் சொன்னார், நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர என்னுடைய வழிபாட்டை அவர் தடுக்கப் போவதில்லை, அவர் நல்ல மனிதர் என்கிறார்கள், அவர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் திருமணம் செய்து கொண்டு சம்மதிக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னதன் பேரில் பரமாச்சாரியாரை சென்று சந்தித்த ஒரு 10-15 நாட்களில் எளிமையாக அந்த திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்று முடிந்த பிறகு கணவனும் மனைவியுமாக, மகளும் மாப்பிள்ளையுமாக இந்த ஜெயன் காலிலும் ஜெயன் மனைவி காலிலும் விழுந்தார்கள். அந்த மகன் எழுந்தான். அவன் சொன்னான், நான் நாத்திகன், பொது உடைமைவாதி என்பதை ஒப்புக்கொண்டு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தது பற்றி மிகுந்த நன்றி, தொடர்ந்து நான் அப்படித்தான் இருக்கப் போகிறேன். ஆனாலும் எனக்கு நல்ல பெண் கிடைத்து திருமணமானால் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன், அந்த செயல் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஏன், என்ன என்று கேட்டார். நான் நம்புகிற கடவுள் என்பது காஞ்சியில் உள்ள பரமாச்சாரியார் தான், அவரை ஒரு முறை தரிசித்து வணங்கிவிட்டு வர வேண்டும் என்று அந்த நாத்திகரான பொது உடைமைவாதியான அந்த மாப்பிள்ளை சொன்னதை கேட்டு ஜெயனுக்கு அளவற்ற ஆச்சரியம். அதை அவர் சொன்னதுண்டு. இதெல்லாம் அற்புதம் என்று நினைத்தால் அற்புதம், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்று நினைத்தால் அப்படித்தான். இதெல்லாம் அவரவர் எடுத்துக்கொள்கிற மனப்போக்கை பொறுத்தது. நாம் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், பரமாச்சாரியார் நிகழ்த்துகிற அற்புதங்கள் என்பவை அப்படியே கூறியை திறந்து கொண்டு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியதும் ஆதிசங்கருடைய அந்த அருளுக்கு மேலிருந்து தங்க நெல்லிக்கனி கொட்டியது என்று ஒரு புராணம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. பரமாச்சாரியாருடைய அற்புதங்கள் ஆதிசங்கரர் வழியில் வந்தாலும் கூட அத்தகைய பாணியில் அமைந்ததல்ல. நாம் பிரார்த்திக்கிற பொழுது இங்கிருந்தாவது நமக்கு ஒரு உதவி வரும், நாம் தியானம் செய்கிற பொழுது இங்கிருந்தாவது ஒரு கரம் நமக்கு கை கொடுக்கும். மிகுந்த இக்கட்டில் இருக்கிற போது தானாக ஒரு விஷயம் குணமாகும். அன்னையினுடைய அடியவர் ஒருவர் இருந்தார். அவர் அன்னைக்கு எதை செய்தால் அன்னையின் பூரண அருள் பெறலாம் என்று அவர் வாழ்வில் ஒரு சிக்கல் வந்த போது இன்னொரு அன்னை அடியவருக்கு கடிதம் எழுதினார். அவர் என்ன எழுதினார், எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை, மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன், என் கீழே உள்ளவர்கள் எல்லாம் என் மேலதிகாரிகளாக வந்து விட்டார்கள், அவர்களிடம் வேலை பார்ப்பது எனக்கு சிக்கலாக இருக்கிறது, ஏன் என் பதவி உயர்வு தட்டி போகிறது என்று தெரியவில்லை, ஸ்ரீ அன்னையை எப்படி வழிபட்டால் பதவி உயர்வு கிடைக்கும் என்று அவர் கேட்டு கடிதம் எழுதினார். அந்த அன்னை அன்பர் பதில் எழுதினார், பதவி உயர்வு என்பது பொருளாதார உயர்வும் தானே, பொருளாதார உயர்வை கொடுப்பது என்பது நாகலிங்க மலர்களும் செம்பருத்தி மலர்களும் என்பது அன்னையின் கோட்பாடு. எனவே நீங்கள் அன்னை படத்திற்கு அல்லது ஏதேனும் தெய்வப்படத்திற்கு, தெய்வ சக்தி எல்லாம் ஒன்றுதான், நாகலிங்க மலரையும் செம்பருத்தியும் வைத்து வழிபடுங்கள், அந்த மலர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று இறைவனிடம் தங்கள் மொழியில் பேசும், உங்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும் என்று ஒரு பதில் எழுதினார். இவர் தொடர்ந்து அப்படி இயங்கினார். 6 மாதம் 8 மாதம் ஆயிற்று, ஒன்றும் நடக்கவில்லை. இவருக்கு சோர்வு. இவர் கடிதம் எழுதினார். இந்த கடிதம் என்னுடைய கடைசி கடிதம், நீங்கள் இதற்கு பதில் எழுத தேவையில்லை, நீங்கள் சொன்னபடிதான் நான் மலர்கள் வழிபாடெல்லாம் செய்தேன், ஆனால் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை, எனக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கவில்லை, கண்ட பலன் என் கீழே இருந்த இன்னொருவர் இப்போது எனக்கு மேலதிகாரியாக வந்து விட்டார் என்பதுதான். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள், உங்களுடைய பிரார்த்தனைக்கு வலிமை போதவில்லை, நீங்கள் இன்னும் ஆழமாக பிரார்த்திக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல போகிறீர்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் அப்படி அல்ல, நான் உண்மையாகத்தான் பிரார்த்தித்தேன், நம்முடைய கடித போக்குவரத்து இதோடு நிற்கட்டும் அன்புடன் என்று கடிதம் அனுப்பிவிட்டார், பதில் கடிதம். ஆனால் அந்த அன்னை அன்பர் தாம் ஒரு கடிதம் எழுதினார், கடித போக்குவரத்து இதோடு நிற்க வேண்டாம், இன்னும் ஒரு கடிதங்கள் எழுதி கொள்வோம், நான் உங்களுடைய பக்தியையோ உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலையோ சந்தேகப்படுகிறேன் என்று நீங்களாக நினைக்கிறீர்கள், நான் ஒன்றும் சந்தேகப்படவில்லை, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் வேண்டுகிற பொழுது